ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே ஒரு பழைய ஸ்டோரி. சரி, ஸ்டோரி தான் பழசா இருக்கு, ஸ்கிரீன் பிளேல ஏதாவது ஒரு மேஜிக் இருக்கும், படம் போறதே தெரியாது அப்படின்னு பார்த்தா ஸ்கிரீன் பிளே அதை விட ஸ்லோவா இருக்கு. சரி, ஸ்கிரீன் பிளே தான் இப்படி இருக்கு, டைலாக்ஸ் ஏதாவது அப்படி எப்படி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஓரளவுக்கு நல்ல படம்ப்பா அப்படின்னு சொல்ல வச்சிருவான்னு பார்த்தா டைலாக்ஸ் அதை விட ரொம்பவே சுமாரா தான் இருக்கு. இப்படி இதெல்லாம் இருக்கு. அட்லீஸ்ட் வந்து இந்த பிஜிஎம்மாவது சூப்பரா இருக்கும். அந்த பிஜிஎம் வந்து அந்த படத்தோட சீனை எலவேட் பண்ணிருன்னு பார்த்தா ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம்ங்கிறது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நல்லா இருக்கே தவிர இன்டர்வல் பிளாக் கிளைமேக்ஸ் முன்னாடி போர்ஷன்லாம் ரொம்பவே சுமாரா இருக்கு. இதெல்லாம் தான் இந்த படத்தோட நெகட்டிவ். இவ்வளவு நெகட்டிவா இந்த படத்துல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் சொன்னதே கம்மிங்கிற லெவலுக்கு தான் நம்ம படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கேங்ஸ்டர்னு கமல் சாரை காட்டுவாங்க. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா நான் சுகர் பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல டயலாக் வச்சிருப்பாங்க. த்ரிஷாக்கு சாங் பாத்தீங்கன்னா சுகர் பேபின்னு வைப்பாங்க. அப்ப தியேட்டர்ல பாத்துக்கிட்டு இருக்கவங்க அந்த சுகர் பேபினாலதான் உங்களுக்கு சுகரானு கேட்கிறேன். அந்த லெவலுக்கு ஒரு போரான டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அசோக் செல்வன் வந்து ஒரு காப் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எந்த ஆங்கிள் எந்த ஃப்ரேம்ல பார்த்தாலும் நமக்கு காப்புன்னு ஒரு கன்வின்ஸ் ஆல சொல்ல போனா ஓமை கடவுளே பூஸ்டார்லாம் சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த படத்துல இந்த ரோல் அவர் ஒட்டவே இல்லை. இதை தாண்டி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து அவங்களே வீக்கா காட்டிக்கிற அளவுக்கு ரைட்டிங் இருக்கு. இதெல்லாம் ஏன் மணி சார் படத்துல